வணக்கம். தமிழரபியின் பிரதான செய்திகளில் இன்று இடம்பெற இருப்பவை தாயக செய்திகள், சர்வதேச செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கேட்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பூனானையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை மாணவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக அவற்றை மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற 2 மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து புறப்பட்டு சென்ற படகுகளே காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 4 மீனவர்களும், ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகில் 2 மீனவர்களும் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் குறித்த மீனவர்களை தேடும் பணியை கடற்படையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 31,017 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி குறித்த மாகாணத்தில் 12,153 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் தங்களது வீட்டு சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்வதில் அவதானம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் மத்தியில் அஸ்மா மற்றும் சுபாச நோய்களின் தாக்கம் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக ரிச்வே ஷீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீவால் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுவன்சா மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று என்பன தற்பொழுது பரவி வரும் நிலையில் அது தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று ஒன்றும் பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இருமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவல் அடைவதில் இருந்து பாதுகாப்பை பெற முடியும் எனவும் விசேட வைத்தியர் திவால் பெரேரா குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் புதன்கிழமை கூட உள்ளது. அந்த கலந்துரையாடலில் எட்டப்படும் தீர்மானத்திற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAS ரத்நாயக்கா முன்னதாக தெரிவித்துள்ள இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழ் சமூகம் தற்பொழுது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் கிழக்கு மாகாண ஆளுநரின் மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பெருந்தோட்ட தமிழர்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களுக்கு இடையே வலுவான நட்புறவை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் ராஜதுரை மற்றும் போசகர் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது சிறந்த விடயமாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் மீண்டும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வேதன உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் மற்றும் அரசு சேவை ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் கலந்துரையாடியிருந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுமினால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அந்த தொழிற்சங்கங்களின் இணைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள். இதைத் தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். பங்களாதேஷில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 105 அதிகரித்துள்ளது. அத்துடன் நாடு தழுவிய ரீதியில் ஊரடங்கு சட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அரசு பணிக்கான ஒதுக்கீட்டில் கடந்த 1971 ஆண்டு இடம்பெற்ற விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் புதல்வர்கள் மற்றும் பேரன்களுக்கு 30% ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளதுடனும் இதன்போது வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இதனையடுத்து பங்களாதேஷில் இணைய சேவைகள் தடை செய்யப்பட்டுள்ளதுடனும் சமூக ஊடகங்களுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் நார்சிங்கரி பகுதியில் உள்ள சிறைச்சாலையை முற்றுகையிட்டுள்ளனர். இதனையடுத்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல கைதிகள் தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் பாதுகாப்பு கடமைகளில் இராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் உள்ள இலங்கை மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 3 பல்கலைக்கழகங்களில் 50 இலங்கை மாணவர்கள் கல்வி கற்பதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் அவர்கள் தொடர்ந்தும் தொடர்பில் இருக்கின்றனர். குறித்த மாணவர்கள் விரும்பினால் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 105 உயர்ந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் 17வது மன்னராக சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் முடிசூட்டிக் கொண்டார். தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள தேசிய அரண்மனையில் நடைபெற்ற முடிசூட்டு விழாவில் பங்கேற்க வந்த சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தருக்கு இராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. யோகூர் மாநிலத்தைச் சேர்ந்த சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் ராணியுடன் இணைந்து மன்னரின் இருக்கையில் அமர்ந்து அவருக்கு பாரம்பரியம் மிக்க மலாய் வாள் வழங்கப்பட்டது. மலேசியாவில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 9 மாநில மன்னர்கள் சுழற்சி முறையில் மன்னராக அரியணை ஏறுவது வழக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். தாயக செய்தி மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.